ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னு தவறு நினைக்கிறீங்களா? அப்படி இந்த தவறுகளுக்கு யார் காரணமாக உரிய ஆக்ஷன் எடுக்கப்படும். ஆனா நேற்று இந்த செய்தி பரவனுக்கு அடுத்த நிமிஷம் நீங்க வந்திருக்கேன். நான் பிள்ளைங்களை பார்த்து பேச போறேன். அவங்க என்ன கருத்து விதைத்திருக்கிறாங்களோ அதை மாற்றி நாங்கள் பேச விடுவதற்காக கல்வியை சமத்துவ வளர்ச்சி மிகப்பெரிய ஆயுதம் என்ற விதத்தில் நாங்கள் பேச போறோம். பேசி முடித்ததுக்கு பிறகு இதுக்கு காரணம் யாராக இருந்தாலும் சரி வித்தின் 3 to 4 days அவங்க மீது ஒரு சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்கப்படும். அதிகாரிகள் மீது உரிய எடுக்கிற ஆக்ஷன் வந்து ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இது மாதிரி யாருமே சுற்றறிக்கை வரக்கூடாதுன்னு ஏற்கனவே சுற்றறிக்கை வந்து எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து மகாவிஷ்ணு மீது என்ன நடக்குது சார்? ஏன்னா மகாவிஷ்ணு வந்து ஆசிரியர் வந்து தரக்குறைவா பேசியிருக்காரு. ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் பார்க்க போறோம். நாங்க அதனால எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கிறேன். எல்லா மாணவர்களும் அசிங்கப்படுத்திருக்காரு. உணர்வுகள் என்னவோ அதே உணர்வு தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் இருக்கின்றது. இனி இது வராத விஷயத்தில் நாங்கள் இப்ப எடுக்க போற ஆக்ஷன் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் எல்லாத்துக்குமே இது மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். தயவு செய்து நீங்க பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி இருக்க வேணாம். உங்க உணர்வுகளை மதிப்பளிச்சு உங்க உணர்வுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக நான்